பால்மேனி அழகை கொண்டு பார்க்கவே வசீகர தோற்றத்தை கொண்டு அறிமுகமானவர்தான் நடிகை தமன்னா. இவர் மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தவராக இருந்தாலும் தென்னிந்திய சினிமா திரைப்படங்களில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு வெற்றி திரைப்படங்களில் நடித்து நட்சத்திர நடிகை என்ற அந்தஸ்தை எட்டிப்பிடித்தார். குறிப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் அவர் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகையாக இந்திய சினிமாவால் பார்க்கப்பட்டு வருகிறார். அத்துடன் சிறந்த நடிகைக்கான கலைமாமணி, சைமா உள்ளிட்ட பல விருதுகளையும் தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் பெற்று கௌரவமான ஒரு சூப்பர் ஹிட் நடிகையாக வலம் வருகிறார் தமன்னா. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தனது 13 வயதில் நடிப்பு கலையை தேர்ந்தெடுத்த நடிகை தமன்னா ஒரு வருடம் பிருத்திவி எனும் தியேட்டரில் சேர்ந்து அங்கு மேடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடிப்பு கலையை கற்றுக்கொண்டார். அதன் பிறகு சினிமாவில் அறிமுகமாகி கலக்கு என கலக்கிக் கொண்டிருக்கிறார். தமிழில் முதலில் 2006 வெளிவந்த கேடி திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகை தமன்னா. அதைத் தொடர்ந்து வியாபாரி, கல்லூரி, நேற்று இன்று நாளை, படிக்காதவன், அயன், பையா, தில்லாலங்கடி, சிறுத்தை, வேங்கை, வீரம், பாகுபலி, தோளா, ஸ்கெட்ச் உள்பட பல்வேறு வெற்றி திரைப்படங்களில் நடித்து அசத்தியிருப்பார் நடிகை தமன்னா. தமிழில் ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இப்படி பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு நடித்ததால் தமிழ் சினிமாவின் நட்சத்திர நடிகை என்ற அந்தஸ்தையும் எட்டிப்பிடித்தார் நடிகை தமன்னா. குறிப்பாக தமன்னாவின் வசீகர அழகிற்கே தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அவ்வளவாக கவர்ச்சி காட்டாமல் லிமிட்டான கிளாமருடன் நடித்தார் தமன்னா. ஆனால் சமீப நாட்களாக தாறுமாறான கிளாமர், படுக்கையறை காட்சிகள், முத்த காட்சிகள் என எது கொடுத்தாலும் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறார். 34 வயதாகும் இவர் தற்போது ஹிந்தி படங்களில் அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பித்து அங்குள்ள படுமோசமான வெப் தொடர்களிலும் நடிக்க தொடங்கினார். அவர் நடித்து வெளிவந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் திரைப்படத்தில் மோசமான காட்சிகள், படுக்கையறை காட்சிகளில் நடித்து முகம் சுளிக்க வைக்கிறார் தமன்னா. மேலும் அதில் அவருடன் ஜோடியாக நடித்த பாலிவுட் சினிமாவில் இளம் நடிகரான விஜய் வர்மாவை காதலித்தும் வந்தார். முதலில் இவர்கள் இருவரும் இதை மறுத்தாலும் பின்னர் அதை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் சில நாட்களிலேயே இவர்கள் பிரேக்கப் செய்து விட்டதாக செய்திகள், வதந்திகள் பரவியது. ஆனால் அதை இருவரும் உறுதிப்படுத்தவில்லை. தொடர்ந்து தமன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் திரைப்படங்களில் அதிக கவனத்தை செலுத்தி நடித்து வருகிறார். தற்போது அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திர நடிகையாகவும் அவர் திகழ்ந்து வருகிறார். கடைசியாக தமிழில் சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை 4 திரைப்படத்தில் அவரின் தங்கையாக 2 குழந்தைகளுக்கு தாயாக நடித்து அசத்தியிருக்கிறார். இருந்தாலும் பாடல் காட்சிகளில் மட்டும் படு கிளாமராக ஐட்டம் நடனமாடி அனைவரது கில்மான் ரசனைக்கும் ஆளாக இருந்தார். மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.